சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா உன்னை தேடி உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நீ வெகு நாட்களாக உன் மனதில் நினைத்திருக்கும் அந்த விஷயத்தை தெரிந்த நான் உன்னை தேடி உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நான் சொல்ல வந்ததை முழுமையாக கேட்டால் நல்லது. பிள்ளையே, வாழ்க்கையில் நீ எல்லோருக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று நீ உன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் இல்லை என்று மறுத்துவிடாமல் உதவியை செய்கிறாய். உன்னிடம் அன்பாக இருப்பவர்களிடம் அன்புடன் பாசத்துடன் நீ இருக்கிறாய். உன்னிடம் கோபமாக பேசினாலும் அவர்களை புரிந்து கொண்டு பதிலுக்கு நீயும் கோபத்தை எதுவும் பேசாமல் நீ அமைதியாக இருக்கிறாய். பிள்ளையே, உன் நல்ல மனதிற்கு அத்தனையும் உனக்கு உன் உள்ளம் மகிழும்படி நான் உன் ஆசைகளை நிறைவேற்றப் போகிறேன். மற்றவர்களுக்கு நீ பார்த்து பார்த்து உதவி செய்தாலும் அந்த உதவியை சில நாட்களில் மறந்து உன் மனதை காயப்படுத்தி விடுகிறார்கள். நீ செய்த உதவி எந்த பலன் இல்லாமல் ஆகிவிடுகிறது. பிள்ளையே, வசதியாக இருப்பவர்கள் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களை வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். பணம் இருப்பவர்கள் பணம் இல்லாதவர்களை பிரித்து வைத்துத்தான் பார்க்கிறார்கள். சில மனிதர்கள் வசதி இருக்கிறதா என்று தான் மதிக்கிறார்கள். பணம் இல்லையா, அங்கு அவர்களுக்கு மதிப்பே இல்லை, மரியாதையும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. பிள்ளையே, எத்தனை இரவுகள் நீ நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் நீ இருந்திருக்கிறாய். எப்போதும் நீ இரவில் நீ எதையாவது நினைத்து சில பேர் உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து கொண்டு இரவில் நீ அழுது கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, உன் சாயப்பாவை நம்பினால் இதை கேட்டுவிட்டு நீ உறங்க செல். நீ எப்போதும் அதிகமாக யோசித்து கொண்டு முடிந்ததையே மறுபடியும் மறுபடியும் நினைத்து பார்க்கிறாய். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது. நிகழ்காலத்தை நினைவில் வைத்துக்கொள். நிகழ்காலத்தில் உனக்கானதை நல்லதை செய்ய வரும்போது நடந்து முடிந்ததையே நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். பிறகு உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனிக்காமல் எப்போதும் பழையதையே நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, என்னிடம் சொல்லிவிடு, சாயப்பா இதையெல்லாம் நான் மறக்க வேண்டும், என் மனதில் நிம்மதியை தா அப்பா என்று என்னிடம் விட்டுவிடு. பிள்ளையே, பிள்ளையே, உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை தருவேன் உன் சாயப்பா. என்றும் என்னை நம்பி இரு. நீயே உன் மனதில் பாரத்தை சுமந்து கொண்டு உன் மனதை தெளிவு இல்லாமல் வைத்திருக்கிறாய். பிள்ளையே, நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது. இனிமேலும் இதுபோல் நடக்காமல் உன் சாயப்பா தடுத்து நிறுத்துவேன். நீ யாரால் உன் மனம் கவலைப்பட்டதோ நீ அவர்களை கண்டால் ஒதுங்கி செல்லாதே. நீ தைரியமாக அவர்களை கடந்து செல்ல வேண்டும். உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கு நடந்த இந்த மன வலிகளை எல்லாம் உன் சாயப்பாவே ஏற்றுக்கொள்கிறேன். நீ அத்தனையும் மறந்து மீண்டும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப்பார். உன் பாதை எதுவோ பார்த்து செல் பிள்ளையே. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன். உனக்கு எந்த தடைகள் வந்தாலும், யார் உன்னை காயப்படுத்தி பேசினாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய மன தைரியத்தை உன் சாயப்பா உனக்கு தந்துவிட்டேன். நீ இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம்.
இனிமேல் இரவெல்லாம் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நீ விழித்து கொண்டு அழுவதை விட்டுவிடு. உன் சாயப்பா சொல்கிறேன். பிள்ளையே, உனக்கு யார் தவறு செய்தாலும் அதற்கேற்ற பாவங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீ இனிமேல் அழுவக்கூடாது. உன்னை யார் வேணுமென்றே கோபப்படுத்தி பேச நினைத்தாலும் நீ பொறுமையாக இரு. நீ தெளிவாக இருக்க வேண்டும். எதையும் யோசித்து செய்ய வேண்டும். எதை பேசினாலும் அந்த பேச்சில் கவனத்தை வைத்து பேசு. பிள்ளையே, ஒரு வார்த்தை கூட யார் மனதையும் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. நீ என்றும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். உன் சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் பிள்ளையே. ஒரு முறை நீ கீழே விழுந்து விட்டாய் என்று அதற்காக நீ வருத்தப்படாதே. உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்தில் யார் மூலமாக உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் சற்று யோசித்து பார் பிள்ளையே. அதனால் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்காதே. அனுதினமும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இனி யார் எப்படி என்று தெரிந்து கொள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள். உன் மன குழப்பத்திலிருந்து வெளியே வா. உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். நீ என்றும் உன் மனதில் நல்லதை நினைத்துக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதை நான் தருவேன். தேவையில்லாமல் அவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீயே உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாதே. பிள்ளையே, விழித்துக்கொள். உலகம் பெரியது, அதை நீ தெரிந்து கொள். சில பேர் உன்னை இப்படி பேசிவிட்டார்கள் என்று உன் வாழ்க்கையை வெறுக்கும் அளவில் உன் மனதில் நீ இப்படி நினைக்கிறாய். பிள்ளையே, அவர்கள் உன்னை இந்த பூமிக்கு வரவழைக்கவில்லை. எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள். உன் சாயப்பாவா இது போல் பேசினேனா? உன் மனதை நான் காயப்படுத்தினேனா? இல்லைதானே. மற்றவர்கள் பேச்சை கேட்டு பிள்ளையே சரியாக சாப்பிடாமல், இரவில் உறக்கம் இல்லாமல், உன் வாழ்க்கையை நீ வாழாமல் ஒவ்வொரு நாட்களை மகிழ்ச்சி இல்லாமல் நீ வாழ்கிறாய். பிள்ளையே, நீயும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நீ மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளையே, ஒரு சில பேர் குணம் இப்படி மோசமாக இருப்பதால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அப்படி இருப்பதில்லை. உன்னை போல நல்ல உள்ளம் கொண்ட நல்ல பிள்ளைகளும் இருக்கிறார்கள். மனித வாழ்க்கையில் வரும் இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஒரு சிலரால் வரும் பிரச்சனைகள், இது எல்லாம் கடந்துதான் வர வேண்டும். பிள்ளையே, உன் மன தைரியத்தால் அத்தனையும் கடந்து வா. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் சாயப்பாக்காக சந்தோஷமாக வாழ ஆரம்பி. உனக்கான அற்புதத்தை எல்லாம் நான் நிகழ்த்துவேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவேன். தைரியமாக இரு. உனக்காக உன் சாயப்பா இருக்கிறேன். இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?